அப்போஸ்தலர்களும் மற்ற அற்புதங்களை பெற்ற ஜனங்களும் இந்த நேரத்தில் இயேசுவை பார்த்து சந்தேகப்படுவதும் மறுதலிக்கிறதுமான ஒரு நேரத்தில் இந்த கள்ளனுடைய விசுவாசம் இயேசுவை தேவகுமாரனாகவும் வரப்போகிற மேசியாவாகவும் அந்த மரித்தோர் உயிர்த்தெழும் போது தன்னை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பலத்த விசுவாசம் அங்கே இருக்கிறது. இயேசுவின் சீடர்களும் அவர்களிடத்தில் அற்புதம் பெற்றவர்களும் இயேசுவிடம் நிறைய பேர் வந்தாங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரி வந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட குருடர்கள், செவிடர்கள், ஊமையர்கள், முடவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யப்பட்டது. மரித்தவர்களை இயேசு எழுப்பினார். அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். லாசருவை கூட அவர் எழுப்பியிருந்தார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவரை மறுதலித்து உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் அவருடைய சீசன் அல்லாத கள்ளன் தன்னை போல் சிலுவையில் அறையுண்டு மரிக்க ஆயத்தமாக இருக்கும் இயேசு ஆகிய தேவகுமாரனை உறுதியாக விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம். மரிக்க ஆயத்தமாக இருக்கும் இயேசுவை உறுதியாக நம்புவது மிக கஷ்டமான ஒரு காரியம். சூழ்நிலை தேவகுமாரனாக உறுதியாக அவன் விசுவாசிப்பது பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. இயேசுவிடம் ஏற்கனவே அற்புதங்களை பெறாத இந்த கள்ளன் இயேசுவை குறித்து நன்கு அறிய முடியாத ஒரு மனுஷன். பரதீசுக்குள்ள ஒரு மனுஷன் போக வேண்டும் என்றால் வேதாகமும் அதுக்கு சில காரியங்களை சொல்லுகிறது. பரதீசுக்குள் ஒரு மனுஷன் போவதென்றால் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜெயம் ஒன்று தேவைப்படுகிறது. அப்போ இந்த கள்ளன் எங்கே ஜெயித்தான், எதில் ஜெயித்தான் என்றதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஜெயிக்காத எந்த மனுஷனும் உலகத்தில் பரதீசுக்குள்ள போக முடியாது. ஆனால் இயேசு அவனுக்கு வாக்களிக்கிறார் பரதீசுக்குள்ள போவதை குறித்து. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று வேதம் கேட்கிறது இல்லையா? இவன் இயேசுவை தேவகுமாரன் என்றும், அதாவது மேசியா என்றும், வரப்போகிற ராஜா என்றும் அவன் விசுவாசித்தான். ஆதலால் அவன் உலகத்தை ஜெயித்தான். ஆதலால் இவனுக்கு பரதீசிலே இடம் கொடுக்கப்படுகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.